இந்தியா வங்கதேசம் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கவிருக்கக்கூடிய நிலையில் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை காலை 7 மணி முதல் நடைபெற்று வருகிறது. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம். இதுவரைக்கும் எவ்வளவு டிக்கெட்டுகள் விற்பனையாகி இருக்கின்றன? ரசிகர்களின் வருகை எந்த அளவிற்கு இருக்கிறது? விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் கௌதமி. இந்தியா பங்களாதேஷ் போட்டியிடக்கூடிய டெஸ்ட் போட்டிகளுக்கான முதல் போட்டி இன்று சென்னையில் நடைபெற இருக்கிறது. 9:30க்கு நடைபெறக்கூடிய இந்த மேட்சினுடைய டிக்கெட் விற்பனை 7 மணிக்கே தொடங்கி இருக்கிறது. என்றைக்கெல்லாம் மேட்ச் நடக்கிறதோ அன்றைக்கு காலை 7 மணிக்கு டிக்கெட் விற்பனையானது நடைபெறும் என்றதால சாலையோரங்களில் ரசிகர்கள் டிக்கெட் வாங்குவதற்காக குவிந்திருக்கிறார்கள். இந்த 2 போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரில் முதல் போட்டி சென்னையில் நடைபெற இருக்கிறது. 2ஆம் போட்டி உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே பாகிஸ்தானை வென்ற ஒரு உற்சாகத்தில் பங்களாதேஷ் இன்று சென்னை வந்திருக்கிறாங்க. இதற்கு முன்பு சென்னை பங்களாதேஷ் நேரடியாக மோதிய அந்த டெஸ்ட் தொடரிலுமே கூட 13 போட்டிகளில் 11 போட்டி இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. மீதம் இருக்கிற 2 போட்டிகளில் டிராவில் முடிந்திருக்கிறது. என இந்தியா இதற்கு முன்னாடி பங்களாதேஷை வெற்றி பெற்ற ஒரு உற்சாகத்தில் இருந்தாலும் கூட கடந்த டெஸ்ட் தொடரில், அதாவது பாகிஸ்தான் பங்களாதேஷ் மோதிய அந்த டெஸ்ட் தொடரில் அதிகப்படியான வெற்றிகளை ஈட்டிய பங்களாதேஷ் ஒரு உற்சாகத்தில் இன்றைக்கு களம் இறங்கி இருக்கிறாங்க. களம் எப்படி இருக்க போகுது, ரசிகர்கள் உற்சாகமாக இந்த மேட்சை எப்படி பார்க்க போறாங்க அப்படிங்கிற விவரத்தை ரசிகர் ஒருவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கு? இந்தியா ஒரு உற்சாகத்தில் இருந்தாலும் கூட பங்களாதேஷ் இன்னும் ஃபோர்ஸா வந்திருக்கிறாங்க பாகிஸ்தானை வெற்றி பெற்று. எப்படி இருக்கும் மேட்ச் நினைக்கிறீங்க? இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். மேட்ச் இன்னைக்கு பார்க்குற கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. இந்தியாவும் ஃபார்மில் தான் இருக்காங்க. வேர்ல்டு கப் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதனால இன்னைக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். பெரிய டீம் பாகிஸ்தானையே லாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் மேட்ச் பார்க்க. பொதுவா டெஸ்ட் மேட்ச் அப்படின்னும் போது ரசிகர்கள் கூட்டம் அவ்வளவா இருக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த டெஸ்ட் மேட்ச் பாக்குறதுக்கு இவ்வளவு ரசிகர்கள் வந்திருக்காங்க. எப்படி இருக்கு அந்த ஃபீல்? எல்லாமே எல்லாமே ரோஹித் கோலிக்காக வர்றாங்க. பட் சென்னைங்காட்டி நார்மலாகவே க்ரௌட் இருக்கும். அதனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்காட்டி எல்லாருமே இன்ட்ரெஸ்டா இருக்காங்க பாக்குறதுக்கு. மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் பார்க்க. அதனால மேட்ச் பெஸ்டா இருக்கும் இன்னைக்கு. தேங்க்யூ. சென்னை பொறுத்த வரைக்கும் அது டெஸ்ட் மேட்சாக இருக்கட்டும், ஒன்டேவாக இருக்கட்டும், T20ஆக இருக்கட்டும், எந்த மேட்சுகளா இருந்தாலுமே ரசிகர்கள் கூட்டம் எப்பவுமே அதிகமாக தான் இருக்கக்கூடிய சூழலை தான் நம்ம தொடர்ச்சியா பார்த்து வரோம். இந்த மேட்ச் தொடர்பாக நாம பங்களாதேஷ் ரசிகர்கள் கூட பேசும்பொழுது கூட உலக அளவில் நடக்கக்கூடிய டெஸ்ட் மேட்சுகள் அவ்வளவு டெஸ்ட் மேட்சுக்கு கூட்டங்கள் வராது, ரசிகர்கள் வரமாட்டாங்க. ஆனா சென்னையில மட்டுமே இவ்வளவு ரசிகர்கள் வராங்கன்னு உற்சாகத்தோடு அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்திருந்தாங்க. இன்னும் 2வது மேட்ச் உத்தரப்பிரதேசத்தில் நடக்க இருக்கிறது. அங்கும் ரசிகர்கள் பட்டாளம் அதிக அளவு பார்க்க வருவாங்க. இந்த தொடர்ல யார் வெல்ல போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இந்தியா வங்கதேசம் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் துவங்கவிருக்கிறது. இந்த வேளையில் அது குறித்தான விவரங்களை களத்திலிருந்து பதிவு செய்தமைக்கு நன்றி ஜெர்ரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.